வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பிளட் குரூப்பிங் இரத்த வகைகள் பற்றி பார்ப்போம். இரத்த வகைகள் பார்த்தீங்கன்னா ஏபிஓ என 3 வகைகள் இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என மொத்தம் 8 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என 8 வகைகளாக பிரிக்கலாம். ஒருவருக்கு பிறந்த முதல் நாள் முதல் ஆயுள் வரை ஒரே இரத்த வகை தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இடையில் ஏற்படாது. இதில் ஓ நெகட்டிவ் உள்ளவர்கள் அனைத்து வகை இரத்தம் உள்ளவர்களுக்கும் இரத்தம் வழங்க முடியும். ஆனால் ஓ நெகட்டிவ் உள்ளவர்கள் மட்டுமே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தாய் தந்தையர்களுக்கு என்ன வகை இரத்தம் உள்ளது அதேதான் குழந்தைக்கும் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. தந்தை ஏவாகவும் தாயார் பியாகவும் இருக்கும் பட்சத்தில் குழந்தை ஓவாகவும் இருக்கலாம், ஏபி நெகட்டிவாகவும் இருக்கலாம், எந்த வகையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் இதுதான் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. சிலர் பள்ளி பருவத்தில் பிளட் குரூப்பிங் பார்த்திருப்பார்கள். ஆனால் பள்ளி நாட்களில் ஒரு சிலர் பிளட் குரூப் பார்த்திருப்பார்கள். அது ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான முடிவுகளாக இருக்கும். சிலர் நண்பர்களுக்கு பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு இவங்க ஓ பாசிட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவாக இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கூட சில நேரங்கள் மைண்டில் வச்சுட்டு லைஃப் லாங் அதே மைண்டில் வச்சுருப்பாங்க. இதை ஒரு 5வது 6வது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்திருப்பார்கள். அது விளையாட்டுத்தனமாக அதை மாற்றி சொல்லவும் மைண்டில் வைத்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது சிலர் பார்த்தோமா கன்சீவாக இருக்கும்போது கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த பிளட் குரூப் தான் நான் பள்ளி பருவத்தில் பார்த்தேன் அப்படின்ட்டு. அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் ரிப்போர்ட்டாக பக்கமாக ரீசெண்டாக எடுத்த ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சிலர் ஐடி கார்டில் காலேஜ் ஐடி கார்டில் போட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம லைசன்ஸில் கூட அதையே கூட சொல்லி ஓவரலாக சொல்லி போட்டிருப்போம். நம்ம ரிப்போர்ட் கையில் இருந்து நமக்கு இதுதான் ரிப்போர்ட்டு பிளட் குரூப்புன்னு சொல்லணும்னா நம்ம அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முறை லைஃப்பில் நம்ம பிறந்த நாள் முதல் கடைசி நாள் வரைக்கும் பிளட் குரூப் என்றும் மாறாது. சிலர் நம்ம மாற்றி நண்பர்களுக்கு பார்த்ததை கூட மைண்டில் வச்சுட்டு 100% கிடையாது, சிலர் அந்த மாதிரி சொல்லி கூட மாற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரீசெண்டாக பார்த்தது நமக்கு பிளட் குரூப் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை கன்ஃபார்மாக நம்ம அதையே சொல்லிக்கலாம். நமது விநாயகர் இரத்த பரிசோதனை நிலையத்தில் பிளட் குரூப்பு பார்த்தோமாக்க நம்ம ஃபிங்கர் பிரிக் என்று சொல்லக்கூடிய விரல் நுனியில் 3 சொட்டுகள் மட்டுமே பெறப்பட்டு அதன் மூலமாக இரத்த வகை பார்க்கப்படுகிறோம். குழந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய சிறு ஊசி மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம், பெரியவர்களுக்கும் கூட. ஸோ 3 சொட்டுகள் இருந்தால் மட்டுமே போதும். 5 நிமிடத்தில் பிளட் குரூப் ரிப்போர்ட் ஃபார்மட்டிலே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு சிறு உதவியாக எங்களால் முடிந்த இந்த ஜூன் மாதம் முழுவதும் பள்ளி படிக்கும் மாணவியர்களுக்கு இலவசமாக இரத்த வகை பார்த்து தருகிறோம். ரிப்போர்ட் ஃபார்மேட்டிலே தரோம். நம்ம அதை ஸ்கூலில் நீங்கள் சப்மிஷன் பண்ணிக்கலாம். இரத்த வகை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆகையால் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிளட் குரூப்பு இருக்கும் பட்சத்தில், ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது ஐடி கார்டுக்கோ லைசன்ஸ்க்கோ நம்ம தெரிவிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நியர்பை இருக்கக்கூடிய பிளட் பேங்க்லேயோ அல்லது இரத்த பரிசோதனை நிலையத்திலோ நம்ம சென்று நம்ம பரிசோதனை செய்து அந்த பிளட் வகையை நம்ம வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் வரலாம், ஆனால் மாறாத ஒன்று இரத்த வகை. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு பதிவில் பார்ப்போம்.